அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கான தாக்குதல் நிலவரங்களையும் அடுத்தடுத்த அப்டேட்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 8வது மிக ஒரு முக்கியமான அப்டேட். அமெரிக்கா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம், சரண்டர் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாங்கள் இல்லை, அவங்க யாருக்கு அமெரிக்கா ஈரானை பார்த்து சொல்லிட்டாங்க, அவங்க சரண்டர் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆர்மி என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கார் கையில் தூக்க போகிறோம், அப்படியே எங்கள் இராணுவம் உள்ளே நடக்க போது, மொத்த ஏரியாவும் பிடிக்க போகிறோம், அவங்க சரண்டர் ஆக போகிறாங்க. இதுதான் நாளைக்கு நடக்கிற திட்டம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் அடிக்கிற அடியை பார்த்து இடி மாதிரி இருக்கும், ஒன்றும் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைந்த முதலீட்டாளர்கள் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கூடாயிலே கிடைக்காத போல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 85 பக்கம் இருந்த குருடாயில் மறுபடியும் ஒரு 92, 91க்கு மேலே போயிடுச்சு. 84, 85 வரைக்கும் வந்தது. மறுபடியும் மடமட என்று ஏறி விட்டது. அப்போ இவங்க எல்லாமே ட்ரம்ப்னுடைய பேச்சை முழுமையாக நம்புகிறாங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? 4 நாடுகள் ஓடி வராங்க, ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தலைவா கோபத்தை குறைன்றாரு. அவர் குறைச்ச மாதிரியே தெரியல. உடனே எங்கள் ஈரான் தரப்புலையும் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள், ஒட்டுமொத்த தடைகள், இது எல்லாமே அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுகள். இன்று இரவு சுட சுட பார்க்குறவங்களுக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நீ நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நிலைமை வேற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். இன்று இரவு விழித்து கொள்ளுங்கள், தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் இந்த அளவுக்கு சொல்லும் போதே நீங்கள் தாக்குதலினுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அது இல்லாமல் ஃபைனலாக நீங்கள் வீடியோட கிளைமேக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அந்த நார்த் ஐலாண்டில் நடந்த சம்பவத்தை எல்லாமே கொஞ்சம் வீடியோ பதிவாக உங்களுக்கு தொகுத்து வழங்கலான் இருக்கேன். நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது, அதையும் நான் முடிச்சிடறேன் நான் கையோட, இல்லையா? ஸோ வீடியோவை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நண்பர்களே, முதலீட்டாளர் எல்லாமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பெரிய அளவுக்கு விலையேற்றம். இன்றைக்கி நைட்டு தாக்கல் நடத்த போகிறாங்க. பீட்டர் எக்ஸத் இந்த குவாட்டமாலான்னு சொல்லிட்டு அந்த கியூபாக்கு பக்கத்தில் ஒரு தீவில் இருக்கிறாரு. அங்கே அவர் சொல்லிக்கிட்டாரு, அவ்வளோதான், இன்றைக்கி நைட் நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வெரி ஹிட் ஹார்டு, பயங்கரமாக அடித்து பிரித்து மேய போகிறேன், தயாராக இருங்க மக்களே, உங்களுக்கான ரிசல்ட் காத்துட்ருக்குன்ற மாதிரி அவரும் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அப்போ இன்ன வரைக்கும் இந்த தாக்குதல் உறுதியா அப்படின்னா உறுதின்னு தான் சொல்கிறாங்க. 100% கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதற்கான அறிகுறிகள் ஏராளமாக தென்படுகிறது. அதற்கு முன்பு இன்று அதிகாலையில் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்றத கொஞ்சம் வரைபடத்தோடு கொஞ்சம் துல்லியமாக காட்டிடலான்னு பார்க்குறேன். இந்த சிவப்பு கலர் இருக்கிறதெல்லாம் அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள். மேலிருந்து காஸ்பியன் சி பக்கத்தில் இருந்து வாங்க, குவாசின், கராச், தெஹரன், இந்த 3 இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல். கராச் பக்கத்தில் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்தது, அது பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு கீழே பர்ஷியாக்கள் பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா கொஷம் ஐலாண்ட், ஹென்காம் ஐலாண்ட், பேந்தர் அபாஸ், சிரிக், இந்த பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. பதிலுக்கு மஞ்சள் கலர் பகுதி இருக்கு இல்லையா, பஹ்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா 36 ட்ரோன் ஏவுகணையில் வெறும் ட்ரோன் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. இசா ஏர்பேஸில் குவைத்தில் மொத்தமாக 24 அனுப்பியிருக்காங்க, எல்லாமே ட்ரோன் தான். அதுக்கப்புறம் அந்த அல் சலீம் ஏர்பேஸும் அகமத் அல் ஜபலர் ஏர்பேஸ், இந்த 2 ஜபர் ஏர்பேஸ், இந்த 2 சேர்த்து 24ன்றாங்க. பட் இந்த சைடு, அதாவது சால்ட்டி ஏர்பேஸ் இருக்கு இல்லையா ஜோர்டன் பக்கத்தில், இங்கே மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்லாம் கிடையாது, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 20 நான் அங்கேருந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 பதிவுகள் காட்டுறேன். ஒன்று, ஈரானில் நிகழ்ந்த ஒரு சில பாதிப்புகள் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளும் வந்திருக்கிறது. அதே போல் இந்த பக்கம் குவைத்லேயும் பக்ரைன்லேயும் பெருசாக பாதிப்புகள் இல்லை. ஏன்னா ட்ரோன் அனுப்புனாங்க, அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். அது இல்லாமல் இப்போ ஜெலன்ஸ்கி வேறு களத்தில் இறங்கியிருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கும்போது எந்த ட்ரோனும் அவ்வளோ சீக்கிரம் இது உள்ளே தாக்கல் நடத்திட முடியாது இல்லையா. ஏன்னா அவர் நிறைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை கொடுத்துட்டார் இல்லையா, அதனால் ஒரே கும்புத ஹாப்பி, அவங்க ஒரே சந்தோஷத்தில் தாங்கிறாங்க. ஆனால் ஈரான் இவங்கள் மீதெல்லாம் தாக்கல் நடத்தலை. அங்கே தான் 20 ஏவுகணைகள். ஆனால் ஈரான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க F-35, F-16 நிறுத்தி வைத்திருந்தாங்க இல்லையா, அந்த பகுதியில் கண்டிப்பாக அடிச்சிட்டோம், நீங்கள் நம்புங்க,
கண்டிப்பாக அடிச்சிட்டோன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஈரான் அடித்ததா சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னும் எனக்கு அந்த சேட்டலைட் இமேஜஸ் கிடைக்கல. நேத்திய சேட்டலைட் இமேஜஸ் என்னன்னா அந்த கிளாரிட்டி எல்லாமே கொஞ்சம் டிம் பண்ணி போட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு கிடைக்கிறதா அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான். ஆனால் இவங்க இடைமறித்த தாக்கல் நடத்தின பதிவுகள் என்ன உங்ககிட்ட காட்டுறேன் நான். அதாவது அந்த அல்சட்டியார் பேஸ் ஜோர்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து இடைமறித்த அந்த பதிவுகளும் பெருசாக தென்படுகிறது. அப்புறம் அந்த இடைமறிக்கிற ஏவுகணைகள் விழுந்ததில் பக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்புகள், ஒரு சில பகுதிகள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு குழந்தை ஒன்று காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க. அங்கே ஜோர்டன் பகுதியிலுமே இடைமறித்த ஏவுகணைகள் பெருசாக ஒரு சில வீடுகள், குடியிருப்புகள் மீது விழுந்ததாகவும் சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். அதுக்கு இடையில் ஒரு மதிய டைமில் ஆக்சுவலாக கரெக்டாக உங்களுக்கு டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு இந்திய நேரப்படி 11ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு இவங்க எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா கரெக்டாக இந்திய நேரப்படி ஒரு 6லிருந்து 6:30 எடுக்கிறாங்க. யார்? ஈரான். 6லிருந்து 6:30 எடுத்து ஒரு 10-11 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. ஈரான் முடிச்சிடுறாங்க அவங்களுடைய ஆப்ரேஷனை. அவங்க 4ல் ஆரம்பித்து 5லிருந்து 5:30க்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. யார்? அமெரிக்காவும். இது இரண்டுமே பார்த்தோன்னா ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஒரு சில பகுதி மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு ரிப்பீட்டடாகவே நடக்குது. ஆனால் நான் முதல் முறையாக ஈரான் கிட்ட புதுசாக பார்க்குறேன் நான். ஈரான் வழக்கமாக தாக்கல் நடத்திட்டாங்கன்னா இதற்கு முன்பெல்லாம் வேவ் வேவாக அனுப்புவாங்க. சும்மா ரெஸ்டே இல்லாமல் அனுப்புவாங்க. நம்மளுக்கே டயர்டாக இருக்கும், ஆஹா என்னடாதுன்ட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அனுப்புவாங்க. கரெக்டாக அப்படியே காலையில் 4 மணிக்கு பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த டியூட்டிக்கு போகும்போது ஐயா நான் டியூட்டிக்கு போன சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயாங்களா, அந்த மாதிரி 4 மணிக்கு பரபரப்பாக ஆகிறாங்க. கரெக்டாக 10-10:30 அதிகபட்சம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஏரியாவே நிசப்தம் ஆயிடுது. எப்போ இந்த இடத்துல ஏதாவது தாக்கல் நடத்தினாங்களாப்பா? ஐயா உங்களுக்கு தெரியலீங்களே, ஏதோ முன்ன வெடிச்சுமா தெரிஞ்சுதுங்க. இப்படி தான் இருக்குது கடந்த 2 நாட்களாகவே. அதே இதற்கு முந்தைய யுத்தமாக இருந்தால் அது எப்படின்னு நம்மளுக்கும் தெரியும், அது நடந்த நிகழ்வுகளும் தெரியும். அதுக்கு மேலே எந்த சத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடையில ஏதோ அப்பப்போ ஒரு ட்ரோன் 1-2 அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. அதுவும் பெருசாக இம்பாக்ட் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபாக்ஸ் நியூஸ் ஓடி ஈரான் அமெரிக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதையை சொன்னாங்க. பட் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதுவுமே ஊடகங்கள் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பட் இவர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இருக்கிறார்ல, அமெரிக்காவோட துணை அதிபர், அவர் கூட என்ன சொன்னார்னா, இல்லை ஒரு பக்கம் தாக்குதல்கள் மிரட்டல்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. பட்டு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை, நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்குன்றாங்க. அமெரிக்க தரப்புலையும் தாக்கல் தயாராக இருக்கிறான்றாங்க. இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 3 கப்பல் மீது அமெரிக்கா தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதாவது எண்ணெய் ஏற்றிட்டு வரும்போது, குரூடாயில் ஏற்றிட்டு வரும்போது ஏற்கனவே இந்தியாவுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தப்பட்டு 3 செயலர்ஸ் அதில் இறந்து போயிட்டாங்க. இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கி மதியமாக ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் கூட உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். ஜெல்வீர் அப்படின்ற ஒரு கப்பல் மூலிமா அந்த வீடியோ பதிவு கூட இன்றைக்கி அமெரிக்காவோட சென்காம் வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஓமனில் இருந்து கொண்டு வரல, தடை விதிக்கப்பட்ட ஈரானிடமிருந்து கொண்டு வந்த எண்ணெய் அது குரூடாயில், அதனால தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு இந்தியா என்ன விதமான பதிலடிகள் எடுக்க போகிறது, கண்டனங்கள் தெரிவிக்க போகிறதுன்ற நம்ம பொறுத்து இருந்து இது இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள். அதுக்கப்புறம் இந்திய நேரப்படி சுமார் ஒரு 7 மணி இருக்கும். அப்போ ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் ஒரு பதிவு போடுறாரு. மனுஷன் காலைல தூங்கி எந்திரிச்சு வர ஃப்ரெஷ்ஷாக, என்னப்பா இன்றைக்கி போட்டு வரலாம், முடிச்சிடலாமா இன்றைக்கி வேலையா? ஐயா முடிச்சிடலாங்க ஐயா அப்படின்னோடனே இந்த எக்ஸலத்தில் இந்த பதிவு பாருங்கள். அமெரிக்கா மிக கடுமையாக ஹிட் பண்ண போது ஈரானை, அவங்களுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ், ரேடார், ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், எல்லா வகையான டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிய போகுது. அவ்வளோதான், அவங்க கான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஹார்ட் டு நைட் அட் த சேம் பாயிண்ட். இது ரொம்ப ஒரு ஃப்யூச்சருக்குலாம் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் கார்க் ஐலாண்டை கைப்பற்ற போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், கேஸ் மார்க்கெட் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க போகிறோம். வெனிசுலா எப்படி இப்போ எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரது இல்லையா? பிரில்லியன்ட் வெனிசுலாவாக மாறி இருக்கா இல்லையா? அதே போல் தான் அமெரிக்கா
இந்த வேலையும் துரிதமாக செயல்படுகிறது. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் ஃபார் டு திஸ் மேட்டர் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போடுறாரு. உடனே ஃபாக்ஸ் நியூஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தலைவரே ஒரு ஃபோன் பேட்டியாவது கொடுங்க, ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு ட்விட்டர் போட்டிங்க, எங்களுக்கு ஒரு அள்ளு கண்டு போயிருக்கு, உள்ள குடலெல்லாம் பெரட்டுது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீங்கள் நைட்டே பிடிக்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வெரி பிக்கர் அண்ட் பிக்கர் பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். சாதாரண நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கற்பனைக்கே இல்லாத அளவுக்கான தாக்குதல் இன்றைக்கி நடத்த போகிறோம். எங்களோட ட்ரூப் போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தீவை கைப்பற்ற போகிறாங்க. அவங்க அந்த பகுதியை மட்டுமால ஒட்டுமொத்தமாக கையில் எடுக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. கிரவுண்ட் ட்ரூப் போதா, ஆமாம், எல்லா வகையிலையும் நாங்கள் தயாராகிட்டோம், எல்லா லெவல்லையும் நாங்கள் போக தயாராகிட்டோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு. அவங்க கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும், டிக்ளேர் பண்ணணும், வெள்ளை கொடியை தூக்கணும், இல்லை பாக்கெட்டில் இருக்கிற வெள்ளை கலர் கட்சி பார்த்து அப்படி ஆட்டணும். ஐயா நான் சரண்டர் ஆகிட்டேன், அமெரிக்கா நான் சரண்டர் ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் புரியல, அமெரிக்கா தான் ஒரு கிரேட் பவர்ன்றது புரியல. அதை இன்னைக்கு நான் இரவோடு புரிய வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளை காலையில் எங்கள் வீரர்கள் அப்படியே சும்மா அப்படி நடந்து போனாவே அந்த ஏரியா பிடிச்சிருவாங்க. இதற்காக ஒட்டுமொத்த வீரர்லாம் தேவையில்ல, ஒரு சில வீரர்கள் களத்தில் இறங்கினாவே போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வேண்டாம் அப்படின்றாரு ட்ரம்ப் தரப்பில். அந்த பேட்டியோட இன்னொரு சார அம்சம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு துரோகம் செய்த குர்தீஸை நான் என்னைக்கு மனசில் வச்சுருக்கேன், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது, மனசில் நீங்களும் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஏன்னா ஈரானுக்குள்ளே நுழைகிறோம், தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை குர்தீஸ் மக்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் அதை அற்புதமாக வாங்கி கொண்டு எதுவுமே பண்ணல, அப்படியே அமைதியாக நேக்க அவங்களே அழுத்திக்கிட்டாங்களாம். இதை எவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்க வேண்டிய இந்த ஆயுதங்களை ஏதோ ஈரான் மீது நடத்துகிறார்கள் என்ற எண்ணத்தில் நாங்கள் கொடுத்தால் அவர்கள் எங்களிடமே ஆட்டையை போட்டு விட்டார்கள் என்று கடுமையான கோபத்தில் அப்படியே கொக்கரித்தார். குர்தீஸ் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி ரைட்டு, இது குர்தீஸ் எந்த இடத்துல பழி வாங்கியிருப்பாங்கன்னா, சிரியா விவகாரத்தில் எங்களை நீங்கள் பாதுகாக்க தவறிட்டீங்க, எங்கள் பகுதிகளில் விட்டு வெளியேறிட்டு சிரியாவுக்கு கிட்ட கொடுக்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்கினா இதுதான் வழின்னு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஈரான் போர் அடிக்கும் போதெல்லாம் அங்கே குர்தீஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்தினால நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட கார்க் தீவு எங்கே இருக்குன்றது நான் உங்ககிட்ட காட்டியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பல மனக்குழப்பங்கள் இருக்கலாம், பல சிந்தனைகள் இந்த இடத்துல வரலாம். ஆனால் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, குவைத்துக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த தீவு தான் கார்க் ஐலாண்டு. அப்படியே இன்னும் கொஞ்சம் அடுத்த வரைபடம், அது கொஞ்சம் ரொம்ப நேரம் உத்து பார்த்தீங்கன்னா கண்ணு வலிக்கும். அதனால் நம்ம அடுத்த வரைபடத்துக்கு போகிறேன். அடுத்த வரைபடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தேர் தான். இந்த ஐலாண்டு தான் மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஐலாண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுடைய 90% எண்ணெய் வளங்கள் ஏற்றுமதி இருக்கக்கூடிய ஐலாண்டு. உங்களுக்கு வீடியோ பதிவுகளும் அடுத்தடுத்து வருது பாருங்கள். அது ஐலாண்டு உடைய மிக முக்கியமான ஒரு இயற்கை வளம் மிக்க பகுதி. ஈரானில் மற்ற இடத்துலையே கூட இருந்தால் கூட எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறாங்க, கார்க் தீவில் இருந்தால் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு எண்ணெய் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியே அமெரிக்கா லாவகமாக தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் 3 நாடுகள் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. பாகிஸ்தான், கத்தார், எகிப்து, துருக்கி இவங்களாம் தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுக்கு நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் பேசிட்டு வரோம், கண்டிப்பாக அமைதி கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அதற்கு குவைத்து மட்டும் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. இல்லைப்பா நான் 2 நாளாக அங்கே தான் இருக்கிறேன், பேசி பார்த்துட்டேன், எதுவுமே என்னால் முடியல, அங்கிருந்து நான் வெறுங்கையாக தான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் ஈரான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள் மீனவர்களே, இன்னும் ஒரு 2 நாளைக்கு யாரும் மீன் பிடிக்க எங்கேயும் போகாதீங்க, எல்லாம் அவங்க வீட்டில், குறிப்பாக அந்த கடலோர பகுதியில் இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் உள்ளே போயிடுங்க, எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை களமிறக்க தயாராகிட்டாங்க ஈரான். அப்போ ஈரான் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. நம்ம மட்டும் தான் சீரியஸாக எடுக்கல. நான் இவ்வளோ நேரம் நான் இதையும் உங்களோட மண்ணிலையும் நான் சொல்லட்டுமா, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பார்த்தா ஏதோ நக்கலாக பேசுகிறேன், ஏதோ அமெரிக்கா பண்ணாது சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஈரான் அப்படி நினைக்கல, ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீரர்களை எல்லை பகுதியிலே களமிறக்குகிறார்கள். வீரர்கள் இதற்காக தான் தயாராக இருக்கிறோம் என்று அவங்களோட IRGC-னுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் அவசரமாக இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. கூடுதலாக சும்மா இல்லாமல் ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அடுத்த நொடியே கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்தை அடிச்சிடுங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, நம்ம எதற்காக நம்ம வெயிட் பண்ணோம், உடனே அடிச்சிருங்கன்ற ஒரு தகவலுமே வருது.
இப்போ தான் ட்ரம்ப் மறுபடியும் கடைசியாக சொல்கிறாரு, ஈரான் மக்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், உங்களுடைய முக்கியமான பாலங்கள், இதையெல்லாம் நான் தாக்கல் நடத்துறதுனால நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அது சாதாரணமாக நான் தீவை பிடிச்சா போதும், உள்ளே வந்தால் உங்கள் நாடு எங்கள் பக்கம் வந்துடும். அதனால் உங்களை கஷ்டப்படுத்தி தாக்குதல் நடத்தி தான் அந்த ஏரியாவை பிடிக்கணும்னு இல்லைன்னு மறுபடியும் இப்போ சொல்கிறாரு. அப்போ யாருக்கு யார் சீரியஸாக எடுத்துக்கலாம், யாருக்கு யார் அது காமெடி செய்தி எடுத்துக்கலாம் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். காலையில் சாயந்தரம் 7 மணிக்கு இப்போ பேசின அந்த ட்ரம்ப்போட ட்வீட்டுக்கும் அப்படியே மறுபடியும் நைட்டு ஒரு 9:30 ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கொடுத்த பேட்டியிலுமே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்படி வித்தியாசம் இருந்தால் கூட உலகம் நம்புகிறது, கார்க் தீவை உள்ளே சென்று விடுவார்கள் என்று நம்புகிறது. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ பார்க்கலாம். பெசன்ட் அவர்கள் அமெரிக்காவோட ட்ரெஸரி நம்ம 2 நாளைக்கு முன்பே கிட்டத்தட்ட இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். கல்ஃப் நாடுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனி ஈரானுடைய பங்காளிகளே, சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், ஜோர்டன், யாராக இருந்தாலும் பங்காளிகளே, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. உங்கள் நாட்டில் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ரஃப் ஃபிகர் எக்ஸல் சீட்டில் போட்டு கொடுங்க, உங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஈரானுடைய சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் போகிறீங்க, உங்ககிட்ட டோல் ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்கன்னா அதையும் கொடுத்துட்டு எங்ககிட்ட பில்லையோ இல்லை ஆன்லைன் ரெசிப்டோ நீங்கள் காட்டினீங்கன்னா அதுவும் நீங்கள் அவங்க முடுக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நிறைய பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இண்டிவிஜுவல்ஸோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாத்தையும் முடக்குங்க, கவலைப்படாதீங்க. அவங்க உங்கள் மீது தாக்குதல் நடத்தி 10 ரூபாய்க்கு இழப்புகள் ஏற்படுத்த உங்களுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்குறேன், எடுத்துக்கோங்கன்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் யாருன்னு காட்டுறோன்றாங்க. லைக் ரஷ்யாவுடைய சொத்துக்களை எந்த அளவுக்கு முடக்கினாங்களோ திருடினாங்களோ அதே அளவுக்கு இதையும் நாங்கள் செயலில் தயாராக்குன்றாங்க. இவ்வளோ பயங்கரமாக வசனம் பேசுன்னு அமெரிக்கா பென்டகனில் திரும்பி பார்த்தா ஏதோ குப்பை கடங்களில் ஏதோ வேஸ்ட் பொருள்லேருந்து தீ பற்றி எரியுதுன்னு மலமலன்னு பென்டகன் பாதி இடத்துல கால்வாசி இடத்துல சுற்றி ஏதோ பரவிடுச்சுன்ட்டு பென்டகனோட கதவை இழுத்து சாத்தி எல்லாம் போய் தீ அணைச்சிட்ருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த பென்டகனுடைய கதவு இழுத்து சாத்துறாங்க அப்படின்னு உடனே நான் என்ன நினச்சிட்டேன், ஓஹோ நேற்று நைட்டு தாக்கல் நடத்தும் போது ட்ரம்ப் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு இப்பயே ரூம் ரெடி பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் செய்தி வருது, இல்லை அது ஏதோ தீப்பற்றி இருக்கான், பெரிய பிரச்சனையாக இருக்கான்னு. ஏப்பா அங்கே போய் தீவை பிடிக்கலாம், அடிக்கிறோம் உடைக்கிறோம், கடைசியில் பார்த்தா உங்கள் பென்டகன்லேயே தீப்பற்றி எது கொஞ்சம் பிடிக்கப்பா அந்த பக்கம்ன்ற மாதிரி தான் நியூஸ் வருது கடைசியில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஐடிஎஃப் வந்து ஒரு 2-3 பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஹெஸ்போல்லாக்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அங்கங்கே மறைந்திருந்த பகுதிகளை தேடி பிடித்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறோம், பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறோம். தொடர்ந்து லெபனான் மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் வரை இந்த தாக்கல் நடக்கும். லெபனான் மக்கள் எப்போது சுதந்திரம் பெறுவார்கள்? ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனால் அவர்கள் சுதந்திரம் பெறுவார்கள். அதற்கான தாக்குதல் நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரு, இன்ன வரைக்குமே அப்படியே இஸ்ரேல் கப் சிப்புன்னு இருக்கிறாங்க. ஈரானுமே வந்து ஏன் அவங்கள வந்து தாக்கல் நடத்தணும், ஈரானுமே பாருங்கள் இஸ்ரேலுமே தாக்கல் நடத்தலை. ஒன்லி அமெரிக்கா பொறுப்பேற்றுக்கிறாங்க, சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடம் ரிப்பீட்டடாக இவங்களும் அங்கே அடிக்கிறாங்க, அவங்களும் இங்கே அடிக்கிறாங்க. நான் உங்களுக்கு 2 பதிவு மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பெல்ஃபாஸ்ட்ன்ற பகுதி நார்த் ஐலாண்டை போயிட்டு பதிவுகளை முடிச்சுக்கிறேன். நான் ஒரு சிலர் ஈரானுடைய தகவல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மீதி வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பதிவு என்னென்னா, நம்ம பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் அது உங்களுக்கு ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன். நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிஎஸ்எஃப்க்கும் பிஜேபிக்கும் ஒரு கிளாஷஸ். ஏன்னா இல்லீகலாக உள்ளே வராங்க, தடுத்து ரிட்டர்ன் அனுப்புனா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க கம்பு கல்லெலாம் வந்துட்டாங்க, வழக்கம் அவங்க அடிக்கிற கல்லடிக்கு தாங்க மாட்டாங்கல்லங்க இந்த எல்லை பகுதியில். அவங்க கல்லடி அங்கேருந்து அடித்த உடனே கம்பெல்லாம் தூக்கணும் உடனே இங்கேருந்து கொஞ்சம் இந்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிஎஸ்எஃப்லாம் பாரு இன்னும் சுட்டுருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கோம். இந்த பக்கம் போன உடனே அவனுங்க ஃபுல்லாக உள்ளே வந்து செடிங்களை பிடுங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன காய்கறிகளை பறிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மருடைய வீட்டுக்குள்ளே என்னென்ன திருட முடியுமோ அதெல்லாம் திருடிக்கிட்டு அதை எடுத்து காட்டிட்டு அப்படியே போகிறாங்க. திரும்பியும் அவங்க பிஜேபி போதும் வாங்கப்பா, திருடினது போதும் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு போகிற அந்த பதிவுலையுமே பார்க்க முடியுது. இவங்க யார்? ஷேக் ஹசீனா அவர்களுடைய உள்ளாடையை கூட எடுத்தவங்க தானே இவங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க,
இந்த பக்கம் அந்த ஃபார்மர்ஸினுடைய நிறைய வீடுகள்லாம் அந்த பக்கம் திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து அந்த பங்களாதேஷ் இந்திய எல்லை பகுதியில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. 4-5 நாளாக இருந்துகிட்டே இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, செபோக் ஸ்ரீ அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வீடியோ பதிவு. அதாவது ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பெருசாக சுற்றியும் ஒரு கம்பி வெளியெல்லாம் போட்டு வெல்டிங்கில் வச்சா பண்ணாங்க. ஆனால் அவங்க உக்ரைனுடைய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றதையும் வந்து பார்க்க முடிகிறது. சரி, அடுத்து உங்களுக்கு முழுமையான வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, நெதர்லாண்டு ப்ளஸ் வந்து நார்த் ஐர்லாண்டு, இந்த பக்கம் எல்லாம் ஒன்று தான். அதில் பேர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒன்று நார்த் ஐர்லாண்டில் வேறு, நெதர்லாண்டு வேறு நினச்சிக்காதீங்க, எல்லாம் ஒன்று பக்கம்தான். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சூடான்லேருந்து வந்த ஒரு அகதி அங்கே இருக்கக்கூடிய சொந்த மக்களை கிட்டத்தட்ட கொண்டுட்டான். கழுத்து மேலே உட்காந்து கொண்டோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகு நிலவுறாங்க, போராட்டம் பண்ணாங்க. நேற்றே நிறைய பகுதிகள்லாம் கொடுத்த ஆரம்பித்தாங்க. ஆர்கே சேனல்லே உங்களுக்கு சொன்னேன். அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் என்ன மாறுது, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அகதிகள் மீது திரும்புது. அதனால தான் இன்றைக்கி கூட காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெல்ஃபாஸ்ட்ன்ற இடத்துலலாம் வந்து இஸ்லாமிய மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காவல்துறையோடு அப்படியே வெளியேறாங்க. ஒரு சில இமாம்களுடைய வீடுகள் வந்து கொளுத்தப்படுகிறது, பெட்ரோல் பாம்லாம் அடிச்சிருக்காங்க அங்கே. அதனால் அவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்தில் இந்த ஜூஸ் மக்களை தாக்கல் நடத்தும் போது அவங்க ஒரு பக்கம் சேஃபாக இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இது என்ன ஆச்சுன்னா, இப்போ இஸ்லாமியர்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய அகதிகளாக உள்ள வந்து நீங்கள் எங்களை பண்ணுறீங்களான்ட்டு இன்றைக்கி போராட்டம் என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, யாரெல்லாம் வெள்ளைத்தோல் இல்லாமல் கருப்பு தோல் இது மாதிரி இல்லை இஸ்லாமிய மக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மீது தாக்குதலை அதிகம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காவல்துறை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுது. போல்டன்ற பகுதிக்கெல்லாம் விரிவடையுது. இங்கிலாந்து முழுவதும் கிட்டத்தட்ட பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரிஷி சுனக் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. காக்க தவறிட்டாங்க, நம்ம மக்களை காக்க தவறிட்டாங்க, அகதிகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இங்கே மக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, அவர்களை பாதுகாக்கிற நீங்கள் என் மக்களை நீங்கள் பாதுகாக்கவில்லையா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இன்னைக்கு கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணதாக கேள்விப்பட்டேன். யார்? ரிஷி சுனக் அவர்கள் பாதுகாக்க தவறிட்டான்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுறாரு. அதனால் பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சிட்டு இருக்கு. அதாவது அங்கே என்ன அப்படின்னா, கடைசியில் அமெரிக்கா நினைக்கிற அந்த கனவு அந்த இடத்துல நடந்திருக்கிறது. ஐரோப்பாவை சீர்குலைக்கிறது, யூகேவை சீர்குலைக்கிறது, அகதிகள் உங்களை முழிக்க போகிறார்கள் சொன்ன அந்த கான்செப்டு இப்போ அப்படியே உருமாறி வந்து வெள்ளையின மக்களும் அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற மக்கள் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதலாக மாறுகிறது. இனி அது எந்த கட்டத்துக்கு போகும்னு தெரியல, மிக மோசமாக இருக்கிறது. அதனால தான் ஸ்வீடன் என்ன பண்ணிட்டாங்க, இனி வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா கிடையாதுன்ட்டாங்க. மைக்ரண்ட்டாக வரவங்க மீது யாருக்கும் ஒன்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 12 சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பெல்ஃபாஸ்டில் இருந்து தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் கொஞ்சம் பார்ப்பதற்கு கடினமாகவும் சற்று தாக்குதல்கள் அதிகமாகவும் இந்த ஜென்சி வந்து மிக கடுமையான முறையில் கையில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பதிவுகள்லாம் பார்த்தேன். அங்கே திடீர்னு சர்வசாதாரணமாக அகதிகள்லாம் அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடிகிறது, பார்க்கலாம். இன்னைக்கு கூட பாருங்கள், 2 அகதிகள் சேர்ந்து ஒரு 3 யூகே மெம்பரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. எங்களையே போக சொல்கிறாடா அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க பாரு. அது மறுபடியும் வைரல் ஆகிட்டு இன்னும் மோசமாகிடுச்சு. அதனால் அது எப்படி தனது கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறான்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.